என்ன நண்பர்களே, ஒரு தமிழ் புக் ரிவ்யூ பார்க்கலாமா? இமயமலை வெறும் பனிப்பாறைகள் மட்டுமல்ல, அது நம் பண்பாட்டின் உயிர்நாடி. 1912ஆம் ஆண்டில் ஒரு மனிதர் வெறும் காலால் இந்த இமயத்தை அளக்கத் தொடங்கினார். அவர் வேறு யாரும் அல்ல, காந்தியவாதி காகா காலேல்கர். சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தொடங்கிய இந்த பயணம் வெறும் சுற்றுலா அல்ல, அது ஒரு தேடல். பிரயாகை, காசி, கயா என தொடங்கி ஜமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதர்நாத், பத்ரிநாத் என அந்த உறைபனி மலைகளில் அவர் மேற்கொண்ட கிறிஸ்தல யாத்திரையை இந்த புத்தகம் உங்கள் கண் முன் நிறுத்தும். நடந்து செல்வது கடினம் அல்ல, ஆனால் இந்த அனுபவத்தை எழுதுவதற்கான உழைப்பு மிகவும் கடினமானது என்கிறார் காலேல்கர். சுமார் 12 ஆண்டுகள் செதுக்கப்பட்ட இந்த எழுத்தோவியம் இமயமலையை உங்கள் வீட்டு வரவேற்பறைக்கே கொண்டு வரும். சாகித்ய அகாதமி வெளியீடாக சிறந்த மொழிபெயர்ப்பாளர் பாவண்ணனின் எளிய தமிழில் இன்று இது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு தேசபக்தனின் பார்வையில் இந்தியாவின் ஆன்மாவை தரிசிக்க இது ஒரு பொன்னான வாய்ப்பு. உள்ளத்தில் அமைதியையும் இமயத்தின் பிரம்மாண்டத்தையும் உணர தயாரா? அப்போ இந்த புத்தகம் உங்கள் நூலகத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். தவறாமல் வாங்கி படிங்க. நன்றி நண்பர்களே.